லேட்டஸ்ட் எபிசோடுகளை விளம்பரங்களே இல்லாமல் காணுங்கள். ஏங்க, என்கிட்ட ஒரு டிக்கெட் இருக்கு. நீங்க என் கூட ஊருக்கு வர்றதுனாலும் வரலாம். நீயும் நானும் இப்படி அடம் பிடிக்கிறதுல ஒண்ணுமே இல்ல பார்த்திபா. இதுக்கப்புறம் நமக்கு பிடிச்ச மாதிரி வாழ்க்கைய சந்தோஷமா வாழணும். நம்ம 2 பேரும் சேர்ந்து அப்படி ஒரு லைஃபை லீட் பண்ண முடியாதுன்னா அட்லீஸ்ட் நீ உனக்கு பிடிச்ச மாதிரி சந்தோஷமா இரு. இல்லங்க, அது இரு ஒரு நிமிஷம். இந்த பூவை என் தலையில வச்சு விடு. இங்க பாரு ராதிகா, சும்மா தைய தக்கன்னு குதிக்காத. வாய மூடிக்கிட்டு இரு. அவ்வளவு பெரிய பிரச்சனை நடந்து நீயும் அரவிந்தும் இப்பதான் ஒண்ணு சேர்ந்திருக்கீங்க. அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் வரவிட மாட்டேங்கா. எனக்கு என் புருஷனும் என் பிள்ளையும் தான் முக்கியம். யாருக்காகவும் நான் உங்களை விட்டு கொடுக்க மாட்டேன். ஆனா இவளுக்காகலாம் நான் எதுக்கு இதை போய் செய்யணும்? என்னமோ அவ வேலை கிடைச்சு போறாளாம். அவ எங்கேயோ போறாளாம். உன் புருஷன் தானே இந்த வழி அனுப்பு விழாவுக்கெல்லாம் ஏற்பாடு பண்ணிருக்காரு. யாரு? இவ எங்கேயோ போக போறாளா? வீட்டை விட்டு வெளியே போன்னு சொன்னப்போவே கேஸ போட்டு வீட்டுக்குள்ள வந்து உட்கார்ந்துட்டு இருந்தா. இதெல்லாம் சும்மா ஏதாவது டிராமா போடுவாக்கா? அக்கா, இதெல்லாம் தேவையில்லாத வேலைக்கா. எதுக்கு மாமா இந்த வேலையெல்லாம் பண்ணிட்டு இருக்காரு? டேய், நாங்களும் அதை பத்தி தான் பேசிட்டு இருக்கோம். மாமான்றதுனால ஒன்றும் சொல்லாம இருந்தேன். வேற யாராவது இருந்தா வேலையை பார்த்துட்டு போன்னு சொல்லியிருப்பேன். தேவையில்லாதெல்லாம் செஞ்சுட்டு இருக்காருக்கா அவரு. டேய் விட்றா. இதுக்கப்புறம் நாம அவளை எப்ப பாப்போமோ இல்லையோ, என்ன பண்றாங்களோ பண்ணிட்டு போட்டுமே. ஒரு ஓரமா போய் நம்ம நின்னுட்டு வந்துடுவோம். ஏங்கா, அவ போவான்னு வேற உனக்கு தோணுதா? இன்னுமா அவளை நீ நம்புற? ராதிகா, எனக்கும் இப்படி தோணலதான். ஆனா என்ன பண்றது? ஆனா நாம இப்போ வரமாட்டோம்னு சொன்னா நமக்கு தான் பிரச்சனை. உங்க மாமாவும் அரவிந்தும் நம்ம கிட்டதான் வந்து சண்டை போடுவாங்க. அவளால நம்ம சண்டை போட்டு நிக்கணுமா சொல்லு? சொல்ல முடியாதுக்கா. அதுக்காகவே அவளே இந்த பிளான போட்டிருந்தாலும் போட்டிருப்பா. என்னமோ நடக்கிறதெல்லாம் பார்த்தா கூத்தாதான் இருக்கு. எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் நான் என் புருஷன் வீட்டை பார்த்து ஓடுறதுதான் நல்லது. இங்க பாரு ராதிகா, நீ டென்ஷன் பட்டுக்கிட்டு அரவிந்த் கிட்ட போய் மூஞ்சியை காட்டிட்டு நிக்காத. அமைதியா கிளம்பி வா, அதுதான் நல்லது. வாடா முரளி. வா வாக்கா. என்னங்க இதெல்லாம்? பாத்திபா, என்ன அப்படி பாக்குறீங்க? எல்லாம் உங்களுக்காக தான். எங்களுக்காகவா? ஆமா, அதான் சொன்னனே ஃபேர்வெல் பார்ட்டின்னு. அதுக்காக தான் இந்த ஏற்பாடு எல்லாம். என்ன சகல இவங்க? அட வாங்கங்கற. வாங்க வாங்க வாங்க, உட்காருங்க. உட்காருங்க. இப்ப என்ன பண்ண போறீங்க? பாத்திபா, ஏன்பா அவசரப்படுற? ஏன் அவசரப்படுற?
பொறுத்தார் பூமி ஆழ்வார்னு சொல்லிருக்காங்கல்ல, கொஞ்சம் பொறுப்பா, எல்லாரும் வரணும்ல. இங்க வந்திருக்கவங்களுக்கு நான் சொல்ல வேண்டியது இல்ல, இது நம்ம ரஜினி பார்த்திபனுக்காக ஏற்பாடு பண்ணிருக்க ஃபேர்வெல் பார்ட்டி அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். நம்ம பார்த்திபனுக்கு வேலை கிடைச்சி துபாய்க்கு போறது எல்லாருக்குமே தெரியும். ஆனா நம்ம ரஜினி போறது. அரவிந்த், என்ன ரஜினி என்ன? எப்படினாலும் நீ போறது எல்லாருக்கும் தெரியதானே போகுது. என்ன அது ஒரு 2-3 நாள் முன்னாடி தெரிய போகுது, அவ்வளவுதானே. பார்த்திபன் கிளம்புற அன்னைக்கு ரஜினியும் இந்த வீட்டை விட்டு கிளம்ப போறா. ஆனா அவ எங்க போக போறாங்கிறது அவளுக்கு மட்டும்தான் தெரியும். இவங்களுக்காக நாம இந்த பார்ட்டியை அரேஞ்ச் பண்ணிருக்கோம். நாம இல்ல, நீங்க. சரிப்பா, நாங்க தான் அரேஞ்ச் பண்ணிருக்கோம். நீங்க கலந்துக்க வந்திருக்கீங்க, அவ்வளவுதான். ஓகேவா? பொதுவா யாராச்சும் ஒரு 2-3 நாள் நம்ம கூட இருந்துட்டு ஊருக்கு கிளம்பினா கூட, 2 நாள் நீங்க இருந்தது வீடே கலகலன்னு இருந்துச்சு, ஜாலியா சந்தோஷமா இருந்துச்சுன்னு சொல்லி வழி அனுப்புவோம். அப்போ ரஜினி பார்த்திபனை நம்ம எவ்வளவு சந்தோஷமா வழி அனுப்பி வைக்கணும், சொல்லுங்க. இப்ப நம்ம எல்லாருமே இவங்களை பத்தி நம்ம மனசுல இருக்கிறத பேசி இவங்களை விஷ் பண்ணி அனுப்பணும். இது ஃபேர்வெல்லா இல்ல ரஜினிக்கு பாராட்டு விழாவா? அவளை பத்தி நாங்க எதுக்கு பாராட்டி பேசணும்? சங்கரி, பாராட்டி பேசணும்னு சகல சொல்லவே இல்லையே. உங்க மனசுல என்ன இருக்கோ அதை பத்தி மட்டும் தானே பேசணும்னு சொல்றாப்ல. என்ன காதுல கேட்கலையா? கரெக்டா சொன்னீங்க. இங்க பாருங்க, உங்க மனசுல என்ன தோணுதோ அதை மறைக்காம தாராளமா சொல்லலாம். எந்த ரெஸ்ட்ரிக்ஷனும் கிடையாது. சரியா? முதல்ல யார் வரீங்க? கம் ஆன். யார் வரீங்க சொல்லுங்க. யார் முதல்ல போறீங்க? தனித்தனியா வந்து உங்க மனசுல இருக்கிறத பேசுங்கன்னு சொன்னா, நீங்க எல்லாரும் சேர்ந்து இப்படி மாநாடு நடத்தினா என்ன அர்த்தம்? அதானே, சீக்கிரம் முடிவு பண்ணுங்க. யார் ஸ்டார்ட் பண்ண போறீங்க? நீங்க தானே அவங்க 2 பேருக்கும் க்ளோஸ் ஃப்ரெண்டு, நீங்களே ஆரம்பிச்சு வைங்க. அதுவும் சரிதான், நீங்களே பேசுங்க மாப்ள. ஓ ஓகே, உங்க விருப்பம் தானா? இந்த ஃபேர்வெல் பார்ட்டியை நானே ஆரம்பிச்சு வைக்கிறதுல எனக்கு சந்தோஷம் தான். இந்த மாதிரி பெஸ்ட் பேரு தனித்தனியா ஆளாளுக்கு ஒரு பக்கம் போறத நினைச்சா கஷ்டமா தான் இருக்கு. ஆனா அது அவங்க முடிவு, நாம தலையிட முடியாது. பட் அவங்க எங்க இருந்தாலும் 2 பேரும் ஹாப்பியா தான் இருக்கணும். ஏன்னா அவங்க 2 பேருக்கும் அவ்வளோ நல்ல மனசு. பார்த்திபன் பார்த்திபன் எப்பவுமே என் லைஃப்ல எனக்கு கிடைச்ச பெஸ்ட் ஃப்ரெண்ட். என்னோட சந்தோஷம், என்னோட துக்கம் எல்லாத்துலயும் எப்பவும் என் கூட இருந்திருக்கான். அப்புறம் ரஜினி எப்பவுமே என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு ஆச்சரியம்தான். எப்படி ஒருத்தங்களால இந்த மாதிரி தன்னோட குடும்பத்துக்காக தன்னோட சொந்த விருப்பு வெறுப்பு எல்லாத்தையும் விட்டு கொடுத்து இருக்க முடியும்னு நான் ரஜினியை பார்த்து ரொம்ப வியந்து போயிருக்கேன். பெத்தவங்களுக்காக, கூட பிறந்தவங்களுக்காக வாழ்க்கையில விட்டு கொடுக்கறவங்கள பார்த்திருக்கோம். ஆனா ராதிகாவுக்காக அவளோட வாழ்க்கையே விட்டு கொடுத்தவர் ரஜினி. அதான் இவளோட பெஸ்ட் பார்ட்டா நான் பார்க்கறேன். என்னை பொறுத்த வரைக்கும் she is the best sister. Hats off ரஜினி. சூப்பர் சகல, அப்படி சொல்லுங்க. அண்ணே, அடுத்து நீங்க தான் பேச போறீங்க. கொஞ்சம்
ப்ளீஸ். இதோ வந்துடுறேன். வாங்க. நீங்க வாங்க. ரஜினி, பாத்திபா, என்ன மாமா என்னாச்சு? என்ன ஆச்சுன்னு அழறீங்க? அண்ணா அழாதீங்க அண்ணா. இல்ல நான் அழலாம் இல்ல. பாருங்க, என் கண்ணுல தண்ணி வரல பாருங்க. நான் அழல. நான் அழல இல்ல. என்ன நான் அழல. பார்த்திபன் என் தம்பி. நான் அவங்கிட்ட அன்பா பாசமா இருந்திருக்கேன். அதே மாதிரி நிறைய சண்டையும் போட்டிருக்கேன், திட்டி இருக்கேன். ஆனா அவ என் கையை எப்பவுமே விட்டதில்லை. அவன் என்கிட்ட கோவிச்சுக்கிட்டதே இல்லை. ரஜினி அதை விட ஒரு படி மேல. அவளை மாதிரி ஒரு பொண்ணு கிடைக்க இந்த குடும்பம் கொடுத்து வச்சிருக்கணும். தன்னையே உருக்கிக்கிட்டு அம்மா, தங்கச்சி, அக்கா, தம்பின்னு எல்லாரையும் பார்த்துக்கிட்டான்னா அது பாசம். அந்த மாதிரி பாசமா எத்தனையோ பேர் இந்த உலகத்தில் இருக்காங்க. ஆனா ரஜினி அவங்க எல்லாரையும் விட மேல. ஏன் தெரியுமா? அவ அக்காவை நல்லபடியா பாத்துக்கிட்டது பெருசு இல்ல. அந்த அக்காவுக்கு கிடைச்ச என்ன மாதிரி ஒரு உருப்படாத புருஷனையும் தன்னோட குடும்பமா நினைச்சு பாத்துக்கிட்டாளே. எங்களையும் எங்க பிள்ளைகளையும் பாத்துக்கிறது கூட தன்னோட கடமை நினைச்சாலே. யாரு செய்வா இந்த மாதிரி எல்லாம்? மாமா, என்ன மாமா இதெல்லாம்? இல்லம்மா ரஜினி, நான் ஜாலியா சந்தோஷமா 2 வார்த்தை பேசிட்டு போலான்னு தான் வந்தேன். ஆனா இந்த வாய்ப்பை விட்டுட்டா அதுக்கப்புறம் எப்ப இதெல்லாம் சொல்ல முடியும்னு தெரியலம்மா. நானும் மான மரியாதையோட கௌரவத்தோட இந்த குடும்பத்திலையும் சமூகத்திலையும் தலை நிமிர்ந்து நிக்கணும்னு நினைச்சேம்மா. எனக்கு வாழ்க்கை நான் என்னன்னு கத்து கொடுத்தியே. ஒரு பிள்ளைக்கு தகப்ப சொல்லிக் கொடுக்க வேண்டிய பொறுப்பை நீ எனக்கு சொல்லிக் கொடுத்திருக்கம்மா. இந்த குடும்பத்தை மட்டும் நீ தகப்ப ஸ்தானத்திலிருந்து பாத்துக்கல ரஜினி. அப்பா இல்லாத எனக்கும் நீதாம்மா அப்பாவா இருந்து வழிகாட்டி இருக்க. மாமா, அண்ணா ரஜினி நீங்க உட்காருங்க. ஐயோ மாமா, உட்காருங்க, நான் பாத்துக்கிறேன். என்ன மாமா இது? உட்காருங்க பாஸ். நீங்க உட்காருங்க. சகல ரொம்ப எமோஷன் ஆயிட்டீங்க. வாங்க வாங்க ரஜினி சரி எல்லாம் ஓகே. வாங்க போறாளே. வாங்கன்றல்ல. வாங்க ரஜினி நீங்க உட்காருங்க. என்ன சகல ஃபீல் பண்ணாதீங்க. சரி சகல. சேரப் சகல ஃபீல் பண்ணாதீங்க.
அடுத்து யாரு? நான் பேசுறேன் மாப்ள. ஒண்ணு இல்ல மாப்ள, எனக்கு ஒண்ணு இல்ல. வயிற்றுலதான் அடிபட்டு இருக்கு. மனசு நல்ல திடமா தான் இருக்கு. நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்க மாப்ள, நான் நல்லா தான் இருக்கேன். நான் பேசுறேன். ரஜினி கிட்டையும் பார்த்திபன் கிட்டையும் நான் முதல்ல கேட்க வேண்டியது மன்னிப்பு தான். நீங்க 2 பேரும் தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிருங்க. மாமா, என்ன மாமா? என்ன தயவு செஞ்சு மன்னிச்சிருமா. ஏங்க நீங்க எதுக்கு மன்னிப்பு கேட்கணும்? உனக்கு புரியாது ரஞ்சிதா. தன்னோட வாழ்க்கையவே விட்டு கொடுத்து என் பொண்ணு சுமந்து நிப்பான்னு தெரியாம என் இத்தனை வருஷ சுமைய இவ தலையில இறக்கி வச்சு போயிட்டேனே. அதுக்கு எவ்வளவு மன்னிப்பு கேட்டாலும் பத்தாது. இதோ மாப்பிள்ளை இப்ப சொன்னாரே, பொறுப்பெல்லாம் தகப்பன் தான் பிள்ளைக்கு கத்து கொடுக்கணும்னு. ஆனா இங்க என்ன நடந்திருக்கு? பொறுப்பில்லாத என்ன, வாழ்க்கைனா என்னன்னு இந்த கேடு கட்ட தகப்பனுக்கு என் பொண்ணுதான் கத்து கொடுத்திருக்கா. இந்த குடும்பத்தை நான் பாத்துக்கிறேன்மா. ஆனா எங்க மேல கோபமோ பாசமோ எதுவா இருந்தாலும் தயவு செஞ்சு நீ இங்க இருக்கணுமா. எங்களை விட்டு தள்ளி வேணா கூட இருமா. அட நீ இங்கே இருக்கணுமா. நீ எங்கேயும் போயிடாதம்மா. உனக்கு ஒரு அப்பனா நான் செய்ய வேண்டியத எப்பவுமே செய்ய முடியாத கையால் ஆகாதவனா இந்த அப்பனை ஆக்கிடாதம்மா. தயவு செஞ்சு இது செய்யுமா, எனக்காக செய்யுமா, செய்யுமா. மாமா பார்த்து மாமா. என்னங்க இது? எதுக்கு இப்படி அழுதுட்டு இருக்கீங்க? அழாதீங்க. என்னங்க இது? உடம்பு இப்படி இருக்கும்போது நீங்க அழாதீங்க. இப்ப எதுக்கு நீங்க அழறீங்க? நீங்க இப்படி ஒரு அப்பாவா? அவ உயிரை காப்பாத்தி கொடுத்திருக்கீங்க. வேற இன்னும் என்ன செய்யணும் அவளுக்கு? அவ நாம வேணான்னு விலகி போனா அதுக்கு நாம என்ன செய்ய முடியும்? நீங்க இப்படி அழாதீங்க. சொன்னா கேளுங்க. நீங்க அழாதீங்க. அங்க உட்கார்ந்து பேசுறதை விட இங்க வந்து நின்னு பேசுங்க. நான் பேசுவனே, எனக்கு என்ன? இந்த குடும்பம் எப்படி வேணாலும் போகட்டும் இருந்தவளை பத்தி பேசுறதுக்கு எனக்கு என்ன பயம் இருக்கு? வாங்கத்த வந்து பேசுங்க. இருங்க, நான் வந்து பேசுறேன். உட்காரு ரஜினி. பாத்து உட்காரு. உட்காருங்க. 2 பேரும் உட்காருங்க. அத்த, உங்க மனசுல இருக்கிறதெல்லாம் கொட்டி தீத்துருங்க. ஆனா எல்லாத்தையும் யோசிச்சு பார்த்து பேசணும். அது போதும். பேசுற மாப்ள, பேசுறேன். அந்த தகப்பனை மன்னிக்க மாட்டேன்னு சொல்லிட்டாளே, அவர் அப்படி என்ன தப்பு பண்ணிட்டாரு? ஏதோ நேரம் சரியில்லை விட்டுட்டு போயிட்டாரு. அவர் இடத்துல இருந்து இவ அக்கா, இப்ப பாரு, அம்மா பிச்சு உதற போறாங்க. அம்மா,
நான் உன் வயிற்றுல தான் பிறந்தேனா இல்ல வேற யார்கிட்ட இருந்தாவது என்ன வாங்கிட்டு வந்தியா? ஏ என்னடி இப்படி எல்லாம் பேசுற? ரஜினியை எதுவும் சொல்லாத. அவளால் தான் இந்த கல்யாணம் நடந்துச்சுன்னு நீ ராதிகா கிட்ட சொல்லிருக்கணும்லம்மா. ஐயோ 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 ஐயோ. முரளி பணத்தை தூக்கிட்டு ஓடினான். அப்ப கூட நீ எனக்காக வருத்தப்படலையே. அவனை மறுபடியும் வீட்டுக்குள்ள கூட்டிட்டு வந்த. வீட்டை வித்தாச்சும் அவன் கடனை அடைக்கணும்னு போராடினியே. நான் எவ்வளவு கடன் வாங்கியிருக்கேன்னு தெரியுமா உனக்கு? ஐயோ இவ இவ மா நீ ஏமா இப்ப அழற? பேசுமா. என்னடி பேச சொல்ற? என்ன பேச சொல்ற? இந்த வீட்ல இருக்கிற பொண்ணும் இவளோட உழைப்புடி. நாம சாப்பிட்ட ஒவ்வொரு அரிசியும் இவளோட உழைப்புடி. அவ உழைப்புல சாப்பிட்டு அவளோட நிழல்ல தாண்டி நாம எல்லாம் சந்தோஷமா இருந்திருக்கோம். எல்லாரும் என்ன பண்றதுன்னு தெரியாம அழுதுகிட்டு இருந்தப்போ நான் பாத்துக்கிறேன்னு வந்து நின்னவடி அவ. இத்தனை வருஷம் ஓடி ஓடி அவளுக்கு அவ என்னடி செஞ்சுக்கிட்டா?